தவேக மாநாடு நடைபெறும் மதுரை பாரபத்தியில் வெயில் கொளுத்தி வருகிறது. இது குறித்த மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், இது பற்றிய மேலும் விவரங்கள். மாநாடு நடைபெறக்கூடிய இடத்திலே தற்பொழுது வெயிலினுடைய தாக்கம் அதிகம் இருப்பதன் காரணமாக கூடாரத்தையே தூக்கி வந்து தவேகவினுடைய தொண்டர்கள் அந்த கூடாரத்தின் நிழலுக்குள் நிற்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகின்றோம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நடைபெறக்கூடிய இந்த இரண்டாவது மாநில மாநாட்டில் பங்கேற்பதற்காக நேற்று நள்ளிரவு முதலே தொண்டர்கள் வருகை தர தொடங்கியிருந்தார்கள். அதிலும் குறிப்பாக இன்று அதிகாலை தொடங்கி தொண்டர்களுடைய எண்ணிக்கை தொடர்ச்சியாக உயர்ந்த வண்ணமாக இருந்தது. தற்போது வரை கூட 2 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் அந்த மாநாட்டு திடலுக்குள் மட்டும் இருப்பார்கள் என்று சொல்லக்கூடிய விதமாக தொண்டர்களின் கூட்டம் அதிகரித்திருக்கின்றது. இந்த நிலையில் தான் வெயிலுக்கு நிழல் கிடைக்காமல் அவர்கள் வெயில் காரணமாக அலைந்து திரியக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. தரை விரிப்புகளை எல்லாம் பிரித்து எடுத்து அதன் மூலமாக நிழலை ஏற்படுத்தி கொண்டு தொண்டர்கள் காத்திருந்த நிலையில் தற்பொழுது கூடாரத்தையே தூக்கி வந்து அதன் மூலமாக நிழலை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். மாநாட்டு திடலில் ஆங்காங்கு வைக்கப்பட்டிருந்த தற்காலிக கடைகளுடைய கூடாரத்தை எடுத்து வந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் மாநாட்டு திடலுக்கு வெளியில் சாலை ஓரத்தில் இருந்த கூடாரங்களையும் எடுத்து வந்து அந்த கூடாரங்களை மாநாட்டு திடலுக்குள் வைத்து அதற்குள்ளாக நின்று கொண்டு இந்த மாநாட்டில் பங்கேற்றிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட பாரபத்தியில் மட்டும் தற்பொழுது 100 டிகிரி பாரன்ஹீட்டுக்கு மேலே வெயில் பதிவாகி இருக்கின்றது. 40 டிகிரி செல்சியஸுக்கு மேலே வெயில் பதிவாகி வரக்கூடிய சூழ்நிலையில் கடும் வெயில் காரணமாக காவல்துறையினர், அங்கு இருக்கக்கூடிய தவேக தொண்டர்கள் என்று அனைவருமே நிழல் எங்கே கிடைக்கும் என்று அலையக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. ட்ரோன்கள் மூலமாக தண்ணீர் தெளித்து பார்த்தார்கள். ஆனால் அதெல்லாம் போதுமானதாக இல்லாத சூழ்நிலையில் தான் தற்பொழுது கூடாரத்தையே தூக்கி வந்து விட்டார்கள். காலை முதல் கீழே இருந்த தரை விரிப்புகளை கூடாரம் போன்று பயன்படுத்தினார்கள். தற்பொழுது கூடாரத்தையே கையோடு தூக்கி வந்து மாநாட்டிலே பங்கேற்றிருக்கின்றார்கள். இன்னும் அரை மணி நேரத்திற்குள் நிகழ்ச்சி தொடங்க உள்ளதால் கலை நிகழ்ச்சிகளோடு அந்த மாநாட்டினுடைய நிகழ்வுகளை பார்ப்பதற்காக அவர்கள் அனைவரும் ஆர்வத்தோடு காத்திருக்கின்றார்கள். மாநாட்டின் முன்புறமாக இருந்த அந்த 500 ஏக்கர் பரப்பளவிலான மாநாட்டு திடல் முழுவதுமாக நிறைந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். ராம்பாக் மற்றும் மேடைக்கு முன்பாக ஏராளமானோர் குவிந்திருக்கின்றார்கள். ஏறக்குறைய மாநாட்டினுடைய ஒட்டுமொத்த அந்த திடல் பகுதியும் நிறைந்திருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் மாநாட்டு திடலுக்கு வெளியிலும் ஏராளமானோர் குவிந்திருக்கின்றார்கள். பார்க்கிங் பகுதியில் ஏராளமானோர் திரண்டு நிற்கின்றார்கள். அவர்கள் அனைவரும் வருகை தந்து இந்த அரை மணி நேரத்திற்குள் நிகழ்ச்சியும் தொடங்க உள்ளது. LED திரைகள் மூலமாக ஆங்காங்கு அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் நிகழ்ச்சியை பார்ப்பதற்கும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. தவேக மாநாடு நடைபெறும் மதுரை பாரபத்தியில் வெயில் கொளுத்தி வருகிறது. இது குறித்த மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், இது பற்றிய மேலும் விவரங்கள். தவேக மாநாட்டு திடலில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ராம்பாக் பகுதியிலே ஏராளமானோர் குவிந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த மாநாட்டினுடைய மேடைக்கு முன்பாகவும் ஏராளமானோர் குவிந்திருக்கின்றார்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநாடு இன்று நடைபெறுகின்றது. மதுரை பாரபத்தியில் நடைபெறக்கூடிய மாநாட்டில் பங்கு பெறுவதற்காக லட்சக்கணக்கான தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் மாநாட்டு நிகழ்வில் பங்கு பெற தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இருந்தும் வருகை தந்திருக்கின்றார்கள். இந்த மாநாட்டு நிகழ்வுகளை பொறுத்தவரை முதலில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. அதன் பிறகு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளன. தீர்மானங்களுக்கு பிறகு விஜய் உரை நிகழ்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. விஜய் உரையாற்றும் பொழுது பல்வேறு அரசியல் கருத்துக்களை அவர் குறிப்பிட்டு சொல்லுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே திமுகவிற்கு எதிராக தொடர்ச்சியாக தன்னுடைய அரசியல் கருத்துக்களை விஜய் பதிவு செய்து வருகின்றார். இந்த நிலையில் நாம் தமிழர் உள்ளிட்ட ஒரு சில அரசியல் கட்சியினரும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தொடர்பாக தங்களுடைய விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றார்கள். எனவே திமுக தொடர்பாக அவர் அந்த கருத்துக்களை இந்த முறையும் திமுகவிற்கு எதிரான தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தக்கூடிய விதமாக உரை நிகழ்த்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் வைத்து வரக்கூடிய விமர்சனம் தொடர்பாகவும் மறைமுகமாக சில கருத்துக்களை கூறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த மாநாடு நிறைவடைந்த பிறகு விஜயினுடைய பயணம் என்பது முழுவதுமாக சுற்றுப்பயணம் போன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதிகளையும் சென்று சேரக்கூடிய விதமாக வடிவமைக்கப்பட இருக்கின்றது. எனவே இந்த மாநில மாநாடு தான் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள தேர்தலுக்கு முந்தைய மாநாடாக இருக்கும் என்பது தொண்டர்கள்
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.